ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டிங்களா? இன்றைக்கி சனிக்கிழமை, எல்லாம் ரெஸ்ட் எடுப்பீங்க. நான் இப்போ தான் வாக்கிங் முடிச்சுட்டு வந்தேன். வரும்போதே காய், கொஞ்சம் முட்டை, பால் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், வந்து உக்காந்துக்கிட்டு காலையிலே கிளம்பும் போதே வச்சுட்டு போயிட்டேன். வந்து உக்காந்துட்டு என்ன அதிகாரமாக கூப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டே வேறு கூப்பிட்றது, வேறு ஏதாவது கொண்டு வந்து கொடுக்க சொல்லி. இப்போ தான் நானும் டீ வச்சிட்ருக்கேன். குடிச்சிட்டு கொஞ்சம் நேற்று வச்ச சாம்பாரே இருக்குது, கொஞ்சம் களி மட்டும் செஞ்சு காலையிலே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். பொரியல் பண்ணிவிட்டு அவரைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை அப்படியே கடலக்கொட்டை போட்டு வச்சிடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க பாருங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீ கொதித்த உடனே கொஞ்சம் குடிச்சிட்டு அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம். என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டுறேன் வாங்க. முட்டை ஒரு 10 வாங்கிட்டு வந்திருக்கேன். சால்ட் பிஸ்கெட் ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் முருங்கைக்காய் ஒன்று 20 ரூபாய். இது பெருசாக இருந்துச்சு, அதை 2ஆக கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன், வைக்க முடியலன்னு சொல்லிட்டு. பால் 1 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ பேக்கெட் பால் அந்த அளவுக்கு வாங்கிறது இல்லை, ஃப்ரெஷ் பால் தான் வாங்கிறது. ஏன்னா அதாவது அவங்கவுங்க சொல்கிறத பார்த்தா பயமாக இருக்குது. அதனால் நம்மளும் ஒன்று 100 வருஷம் வாழ போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணுமே. நம்மளால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது இல்லையா? அதனால் பேக்கெட் பால் வாங்குறதை கம்மி பண்ணியாச்சு. ஃப்ரெஷ் பால் கொஞ்சம் வாங்கிட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்குவேன், டீ வச்சுக்குவேன். அப்புறம் கீரை ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். கீரை ஒரு கட்டு 10 ரூபா. ஒரு இடத்துல 20 ரூபா, ஒரு இடத்துல 10 ரூபா. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது கீரை. கொத்தமல்லி கருவேப்பிலை 20 ரூபா. கருவேப்பிலை 10 ரூபா, கொத்தமல்லி 10 ரூபா. உங்கள் ஊர்லலாம் எப்படி தராங்கன்னு பாருங்கள். இது அவரைக்காய் 10 ரூபா. இதை தான் இன்றைக்கி ஏதாவது கடலக்கொட்டை போட்டு வச்சிடலாமா, இல்லை பொரியல் பண்ணலாமா, இல்லை இது ரெண்டையும் பொரியல் பண்ணிவிட்டு சாம்பார் வைக்கலாமா. நேற்று தான் சாம்பார், அதனால் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறது, என்ன செய்ய போகிறேன்றதை நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? அவங்க கூப்பிட்டுட்டு இருந்தாங்களேன்னு தான் காமிக்கலான்னு வீடியோ போட்டேன். வாக்கிங் போகும்போதே போடலான்னு நினச்சேன். அது அப்படியே ஏதோ ஞாபகத்தில் அப்படி போயிட்டு வந்துட்டேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் என்ன செஞ்சிட்ருக்கீங்க, என்ன டிஃபன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். தம்பி இன்னும் தூங்கிட்டே இருக்கான். அவன் எழுந்தான்னா தான் அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துடலாம், மாவு இருக்குது அவனுக்கு. நான் மட்டும் கொஞ்சம் களி செஞ்சுட்டு சாம்பார் வேஸ்ட் ஆகிடும், அதை அப்படியே சூடு பண்ணி அதிலே தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் இனிய நாளாக தொடங்கி முடியணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஓகேவா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.